Hello friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா நம்ம உப்பு சீடை அதுக்கப்புறமா வெள்ளை சீடை அதாவது இனிப்பு சீடை இது ரெண்டும் எப்படி செய்யறதுன்னு ஒரே வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜென்மாஷ்டமி வரப்போகுது. ஸோ எல்லா பேருமே வந்து சீடை பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த சமயத்தில் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீடை பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா சீடை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டிஷ்ஷு. அது வந்து எண்ணெயில் போட்டதுமே வெடிச்சிரும் அப்படிலாம் நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பயம் இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீடை வந்து வெடிக்காமல் நல்லா வந்து சூப்பராக அற்புதமாக செஞ்சு முடிக்கலாம். அதுவும் ரொம்ப குறைவான நேரத்தில் குறைவான பொருட்கள் வச்சு சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை பிகினர்ஸ் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு ஈஸியான ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இந்த வெல்லம் வந்து மண்ணே இல்லாத வெல்லம், நயமான வெல்லம். ஸோ அதனால் நான் வடிகட்டாமல் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கரையட்டும். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெள்ளைப்பாகு ஓரளவுக்கு வெது வெதுப்பாக வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிறலாம். நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல அந்த அரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கலந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா வந்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது ரொம்ப நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா வந்து இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதை வந்து பிசைஞ்சாச்சு. நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வெள்ளைப்பாகு கூடிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு கூட பிசைஞ்சிக்கிறலாம். இந்த மாதிரி நல்லா வந்து விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சூடான எண்ணெயில் இதை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம எல்லா உருண்டைகளையுமே ஃபஸ்ட்டே வந்து உருட்டி வச்சுக்கிறணும். ஏன்னா எண்ணெயை காய வச்சு அதுக்கப்புறமா உருட்டக்கூடாது. எல்லா மாவையுமே நல்லா உருட்டிட்டு அதுக்கப்புறமா பேட்ச் வைஸாக நீங்கள் போட்டு எடுத்துருங்க. 2 சைடு திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்து வரும். அதுக்காக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சீடை ரெசிபி தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம். குறைவான நேரத்தில் குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு பண்ணோம். வெடிக்காமல் நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு பெர்ஃபெக்டாக. இப்போ அடுத்து உப்பு சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். நிறைய பேர் வீட்டில் கடையில் வாங்கின அரிசி மாவு வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அரிசி மாவில் செய்து காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது நல்லா வறுத்தரலாம். அது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு வந்து சேர்த்துக்கலாம். உளுந்த மாவு நான் தயாரிக்கிறது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போயும் நான் சொல்லிடுறேன். உளுந்த மாவு வந்து நல்லா உளுந்த வறுத்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அந்த மாவு தான் இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாவை நல்லா வறுத்தரலாம். எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் வந்து சீடை வெடிக்காமல் வரும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. 10 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அப்படி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு ட்ரையாகவே ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நம்ம முறுக்குக்கெலாம் மாவு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி. ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4-5 விரல்களுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. நம்ம 5 விரல்களுக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம அழுத்தி உருட்ட மாட்டோம். ரொம்ப அழுத்தி உருட்டினாலும் நம்ம சீடை வந்து வெடிக்கும். உள்ளங்கையில் வச்சு உருட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீடை வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி 4 விரல்களுக்கு நடுவில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி எடுத்த அந்த சீடையில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போகணும்னு அர்த்தம் கிடையாது. சும்மா லைட்டாக அந்த மாதிரி ஒரு 1-2 இடத்துல இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. சீடை கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டிங்கன்னா. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு.
இப்போ நான் இன்னொரு டிப் வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு ஃபேன் காற்றுல ஒரு 10 நிமிஷம் காய வச்சுருங்க. அதில் இருக்க மாய்ஸ்சர்லாம் வந்து அந்த காற்று அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதனால் அப்பையும் வந்து உங்களுக்கு சீடை வெடிக்காது. எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா 2 பக்கம் திருப்பி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே இருக்க மாவெலாம் வெந்து வரும். இல்லைனா வெளியில் மட்டும் கறி போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. சீடை வந்து இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்காது. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 சைடு திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுடைய சீடை தயாராகிடுச்சு. உப்பு சீடை ரொம்பவே அருமையாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ஏற்கனவே நான் வெள்ளை சீடை, அதாவது இனிப்பு சீடையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பாக இந்த உப்பு சீடை ரெசிபி செய்து அசத்துங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.